விசேஷமாக பித்திருக்காரியங்கள் அனைத்துமே நடைபெறும். அது மாதிரி 16வது நாள் திதி, 30வது நாள் திதி, இதெல்லாம் விசேஷமாக மோட்ச விளக்கு. சிவாலயங்கள் தான் சாமி தான் மோட்சத்தை தரக்கூடியவர் அப்படிங்கிற காரணத்தினால இங்கே மோட்ச விளக்கு 16வது நாள் 30வது நாள் வருடமான திதியானது இறந்தவர்களுக்கு முன்னோர்களை தர்ப்பணம் செய்து மோட்ச விளக்கானது இங்கே போடுவாங்க. அந்த சாமி இங்கே மோட்ச விளக்கு போகிறதுனால இறந்த முன்னோர்கள் அனைவருமே சாந்தி அடையும், அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் என்பது இந்த கோயிலுடைய ஐதீகமாக கருதப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் வழியாக ஆலம்பட்டி டி குன்னத்தூருக்கு அடுத்ததாக டி கல்லுப்பட்டி என்ற ஊருக்கு அருகே ஈஸ்வரப்பேரி என்ற இடத்தில் அமைந்துள்ள அக்னீஸ்வரர் சிவாலயம் தான் இந்த திருக்கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா கிளாங்குளம் மலைக்கு அக்னி மூலையில், அதாவது தென்கிழக்கு மூலையில் ரொம்ப உக்கிரமான ஒரு தெய்வமாக சுயம்பு மூர்த்தியாக இங்கு அக்னீஸ்வரர் நம்மளுக்கு மேற்கு முகமாக காட்சி கொடுக்குறாங்க. இதில் வழியாக தான் சதுரகிரி போகணும். இந்த சதுரகிரிக்கு போகக்கூடிய ரிஷிமார்கள், சித்தர்கள் இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்த குளத்தில் நீராடி இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு போயிருக்காங்க. ஓம் அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்புர இந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. பார்ந்த பக்த கொடிமை என்பவர்களே, தற்பொழுது டி கல்லுப்பட்டி, மதுரை மாவட்டம் திருமங்கலம் பேரையூர் வட்டம் டி கல்லுப்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு கோமதி அம்பிகா சமேத அக்னீஸ்வரர் சுவாமி ஆலயம். இந்த ஆலயமானது கிபி 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறாக செவிவழியை செய்தியாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்னவென்றால், இது கிபி 13ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய வனாந்தரமாக மலைப்பிரதேசமாக இருந்திருக்கின்றது. இங்கே பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய முத்துலியாபுரம் என்ற கிராமத்தில் ஆறுமுகத்தேவர் என்ற ஒரு பெரும் நிலக்கிழார் தன்னுடைய பசுக்களை மேய்ப்பதற்காக இந்த வனாந்தரத்தில் விட்டிருக்கின்றார். இந்த மாடு மேய்ப்பவர்கள் தினமும் மாட்டை இந்த வனாந்தரத்திலே மேய்த்து மறுபடியும் மாலை வேளையிலே பால் கறப்பதற்காக வீட்டிற்கு கொண்டு செல்லும்போது அங்கே பால் கறந்து கொண்டு இருக்கும்போது ஒரு மாட்டில் மட்டும் பால் இல்லாமல் இருந்திருக்கின்றது. என்னடா பால் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஒரு மாட்டில் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஐயாட்டம் எல்லோரும் முறையிட்டிருக்காங்க. பால் கறக்கிறவங்க அவர் பசுமாடு மேய்க்கிறவர் மேலே சந்தேகப்பட்டு பசுமாடை பற்றி விட்டுட்டு அவரே தானாக பின் பசுமாடு மேய்ப்பவர் எதுவும் செய்கிறாரா என்று சோதனை செய்தபோது பசுமாடானது அனைத்து மாடுகளும் சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு பசுமாடு மட்டும் ஒரு இடத்தில் நின்று அந்த இடத்தில் தானாக பாலை அதுவாக சுரந்திருக்கின்றது. அவருக்கு ஒரு ஆச்சரியம்,
இது இன்று மட்டும்தான் சுரக்கிறதா அப்படின்னு சொல்லி 2-3 நாள் பார்த்துருக்கின்றார். ஏதோ ஒன்று நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டு கோபப்பட்டு அந்த இடத்துல வேறு எதுவும் அதீத சக்தி ஏதாவது ஒன்று இருக்கின்றதா என்று ஆராய்ந்து அந்த இடத்திலே தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய பிரம்பை கொண்டு அடிக்கும் வேளையிலே பசுமாடானது மிரண்டு அங்கிருந்து ஓடி இருக்கின்றது. அவர் அடித்த அந்த சாட்டையினுடைய அடியானது தரையிலே பட்டிருக்கின்றது. அன்று இரவு அவருடைய கனவிலே சுவாமியானவர் அக்னீஸ்வர பெருமானாரவர் அசிரீரியாக தோன்றி, நான் தான் அக்னிஸ்வரூபமாக இங்கே இருக்கின்றேன், உமது பசுமாட்டிலிருந்து நான் தான் பால் எடுத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லவும், மறுநாள் அவர் அந்த இடத்திலே போய் அன்று ஆண்டில் கொண்டிருக்கக்கூடிய கிராம தலைவர்களை கொண்டு தோண்டி பார்க்கும்போது சாமியானவர் உள்ளே பிரதிஷ்டையாக இருந்திருக்கின்றார். அக்னிஸ்வரூபமாக இருக்கின்ற காரணத்தினாலே சுவாமிக்கு அக்னீஸ்வரர் என்ற திருநாமம் இட்டு அவரை பிரதிஷ்டை செய்து ஆலயம் அமைத்திருக்கின்றார்கள் என்று செவிவழி செய்தியாக இன்றும் அதற்கு உதாரணமாக அவருடைய இல்லத்திலிருந்து அவருடைய வம்சாவளியினர் கொண்டு வரக்கூடிய அந்த பசுமாட்டினுடைய பாலை கொண்டு அபிஷேகம் செய்த பிறகுதான் மற்ற அனைத்து அபிஷேகங்களும் சாமிக்கு நடக்கும். இன்று வரை அந்த காலம் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை தொன்று தொட்டு அந்த வழக்கமானது நடந்து கொண்டிருக்கின்றது. அம்பாள் பெயர் கோமதி அம்பாள். சாமி தானாக பசுமாட்டிலிருந்து பால் சுரந்து எடுத்த காரணத்தினால் அம்பாளுக்கு கோமதி என்று பெயர் திருநாமமிட்டு கோமதி அம்பிகா சமேத அக்னீஸ்வரர் ஆலயமாக சுவாமியானவர் வீற்றிருந்து அனைவருக்கும் அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். இங்கு அனைத்து சிவாலயங்களில் நடக்கக்கூடிய பூஜை முறைகள் அனைத்தும் இங்கு உண்டு. ஆகம முறைப்படி கட்டப்பட்ட கோவில். இந்த கோவிலானது அனைத்து சிவாலயங்களும் கிழக்கே பார்த்து அமைந்திருக்கும். இந்த ஆலயமானது மேற்கு பார்த்த சாமியினுடைய கோஷ்டமும் அம்பாளுடைய கோஷ்டமும் மேற்கே பார்த்து அமைந்து சாமியானவர் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். மேற்கு பார்த்த சிவாலயம் என்பது மிகவும் அரிய சிவாலயம். எங்குமே காண கிடைக்காது. ஓரிரு இடங்களிலே தமிழ்நாட்டிலே ஓரிரு இடங்களிலே மட்டுமே இருக்கக்கூடிய ஆலயமானது இந்த ஆலயம். எல்லா இடத்துலையுமே தட்சிணாமூர்த்தி சாந்த சுரூபமாக யோக நிலையில் நம்மளுக்கு தட்சிணாமூர்த்தி காட்சி கொடுப்பார் எல்லா ஸ்தலத்துலேயும். ஆனால் இங்கே சிவபெருமான் மூலஸ்தானத்தில் அக்னீஸ்வரராக இருக்கிறதுனால ரொம்ப உக்கிரமான அக்னி குண்டத்தை ஏந்தியபடி ரொம்ப பார்வையோடு ரொம்ப உக்கிரமாக இங்கு நம்மளுக்கு தட்சிணாமூர்த்தி காட்சி கொடுக்குறாரு. மற்ற சிவாலயங்களில் பார்க்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை விட இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ரொம்ப வித்தியாசமான ஒரு கோலத்தில் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. அதே நேரத்தில் எல்லா ஸ்தலத்துலையும் பார்த்திங்கன்னா நவகிரக சன்னதிகளாக இருக்கட்டும், ஈசானத்தில் கோவிலினுடைய ஈசானத்தில் நவகிரக சன்னதி அமைந்திருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நவகிரக சன்னதி நிறுதி பாகத்தில் அமைந்திருக்கு. இந்த நவகிரக சன்னதிக்கு பக்கத்திலேயே ஆஞ்சநேயர் வடக்கு முகமாக பார்த்தபடியும் சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபடியும் இந்த இடத்துல நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. இது மிக பழமையான ஒரு சிவாலயம். பிற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்ட சிவாலயம். இந்த ஆலயத்தினுடைய மிகச்சிறப்பாக இங்கு சுற்றுவட்டாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து கிராம பொதுமக்களும் தங்களுடைய வீட்டில் யார் இயற்கை எதினாலும் இறந்தாலும் அவர்களுக்கான திதியாக 16ஆம் நாள் 30ஆம் நாள் வருடத்திதி கொடுக்கக்கூடிய தலமாக இந்த தலமானது இருக்கின்றது. எப்படி நாம் எல்லோரும் ராமேஸ்வரம் சென்று முன்னோர்களுக்கு திதி கொடுப்போம் அல்லவா, அந்த மாதிரி இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம பொதுமக்களும் தங்களுடைய வீட்டில் எந்த அசுப காரியங்கள் நடந்தாலும் இங்கு அவர்களுக்கு தர்ப்பணமும் மற்றும் திதியும் கொடுக்கக்கூடிய தலமாக இந்த தலமானது விசேஷ பெயர் பெற்றிருக்கின்றது. இந்த தலத்தினுடைய சிறப்புகளில் இது மிகச் சிறப்பான ஒன்று. ஆடி அமாவாசை, புரட்டாசி மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்ற 3 அமாவாசைகளும் வெகு சிறப்பாக இங்கே சாமிக்கு அபிஷேக அலங்காரத்துடன் விசேஷமாக அனைத்து முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அந்த நாட்களிலே மக்கள் கூட்டமாக அனைவரும் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள். அருகில் இருக்கக்கூடிய மலையானது இது குன்று தேவன்குறிச்சி மலை என்று சொல்வார்கள். இந்த மலையினுடைய அம்சத்தை பார்த்தீங்கன்னா சுவாமி சிவபெருமானே சிவலிங்கமாக
நீங்கள் தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். சாமியானவர் அப்படியே சிவலிங்கமாக தத்ரூபமாகவே சிவலிங்க ரூபமாகவே இருப்பார். மலையானது அவ்வாறே அமைந்திருக்கின்றது. அதனால தான் இங்கே வந்து அக்னீஸ்வரர் சாமியானவர் இங்கே வந்து வீற்றிருக்கிறார் என்று எல்லாருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தமானது மலையிலே உருவாகி ஊற்று என்று சொல்லக்கூடிய சுனை ஒன்று இருக்கின்றது. அந்த சுனையிலே வந்து பார்த்தீங்கன்னா மலையிலிருந்து ஊற்றெடுத்து அந்த எப்பவுமே வற்றாத ஊற்றாக இந்த தீர்த்தமானது அந்த சுனையிலிருந்து தான் நம்முடைய சாமிக்கு தீர்த்தமானது எடுத்து கொண்டு வந்து அபிஷேகம் செய்யப்படும். இந்த கோவில் வந்து செல்லக்கூடிய வழித்தடமாக மதுரையிலிருந்து ராஜபாளையம் செங்கோட்டை செல்லக்கூடிய பாதையிலே 40 கிலோமீட்டரில் டி கல்லுப்பட்டி என்ற ஊரிலிருந்து பேரையூர் சொல்லக்கூடிய வழியிலே 1 கிலோமீட்டர் தொலைவிலே டி கல்லுப்பட்டியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த ஆவடையாபுரம், இந்த ஊருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரபேரி ஆவடையாபுரம். ஊருடைய நாமமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரபேரி, சாமி இருக்கக்கூடிய ஈஸ்வரபேரி என்றால் கம்மாயின்னு சொல்லுவாங்க. நீர் அடைந்திருக்கக்கூடிய இப்போ ஈஸ்வரபேரின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு கம்மா இருக்கும். அந்த கம்மாய் பார்த்தீங்கன்னா அந்த கம்மாய் தான் ஈஸ்வரபேரி. அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமமாக இங்கே இந்த கிராமம் இருக்கின்றது. அது ஈஸ்வரபேரி ஆவுடையாபுரம்ன்றது இந்த ஊருக்கு பேர். ஈஸ்வரபேரி ஆவுடையாபுரம். ஆவுடையாபுரம்னா ஆவு என்றால் பசுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக இருந்த காரணத்தினால் கம்மாய், சாமி பேரில் கம்மாய், அந்த கண்மாய் நீர்நிலைகள் இந்த பசுக்களும் இருந்த காரணத்தினாலே ஈஸ்வரபேரி ஆவுடையாபுரம் என்று இந்த பகுதிக்கு பேரானது சூட்டப்பட்டிருக்கின்றது. கோவில் நடை திறந்திருக்கக்கூடிய நேரமானது காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மீண்டும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இங்குள்ள அக்னீஸ்வரரை சித்தர்கள் வந்து அதிகமாக வழிபட்டு இந்த சதுரகிரி மலைக்கு பயணிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த கிளாங்குளம் மலையை சுற்றிலும் சமணர் படுக்கைகள், சமணர்கள் வாழ்ந்த இடமாக இந்த இடம் அமைந்திருக்கு. எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவஸ்தலம். மீண்டும் உங்களை நான் வேறொரு சிவாலயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.